unit nude short answer questions. First question, what is meant by electromagnetic induction? மின்காந்த தூண்டல்னா என்ன? எப்பெல்லாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுதோ ஒரு க்ளோஸ்ட் காயிலில் அப்போல்லாம் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. இதைத்தான் வந்து this phenomenon is known as electromagnetic induction. So whenever the magnetic flux linked with a closed coil changes, an EMF is induced and hence an electric current flows in the circuit. This phenomenon is known as electromagnetic induction. இந்த நிகழ்வுக்கு பேர் தான் electromagnetic induction, மின்காந்த தூண்டல் அப்படின்னு பேர். அடுத்தது வந்து ஃபாரடேயோட லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொன்னால் ஃபாரடேயோட ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்கிறது? எப்போல்லாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுதோ அப்போல்லாம் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. செகண்ட் லா என்னது? இன்டியூஸ் ஆகிற அந்த இஎம்எஃப்னுடைய வேல்யூ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு ஈக்குவல். இதைத்தான் ரெண்டு லாவாக சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லா வந்து whenever magnetic flux linked with a closed circuit changes, an EMF is induced in the circuit. Second law என்ன சொல்லுதுன்னா magnitude of induced EMF in the closed circuit is equal to the time rate of change of magnetic flux linked with the circuit. அடுத்தது லென்ஸ் லா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா induced current வந்து is such that it always opposes the cause responsible for its production. அது எப்போதுமே அதை உருவாக காரணமாக இருந்த காந்த பாயத்தை எதிர்க்கும். இந்த இன்டியூஸ்டு கரண்ட் தூண்டப்பட்ட மின்னோட்டம் அது உருவாக காரணமான காந்த பாயத்தை எதிர்க்கும். அதை வந்து ஒரு ஆப்போஸ் பண்ணும். அதுதான் லென்ஸ் லா. ஸோ டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட் இன் சச் தட் இட் ஆல்வேஸ் ஆப்போசஸ் த காஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் ப்ரொடக்ஷன். இது வந்து அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுங்கிறத சொல்லலை, ஆனால் அது உருவாக காரணம் என்னன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால தான் இன்டியூஸ் கரண்ட் உருவாகுது. ஸோ அதை ஆப்போஸ் பண்ணும். அதுதான் லென்ஸ் லா. அடுத்து ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். அது வந்து ரைட் ஹேண்டில் என்னென்ன ஃபிங்கர்ஸ், தம்பு, இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் மூணையும் பெர்பெண்டிகுலராக வச்சுட்டா எப்பயுமே தம்பு வந்து எதை காமிக்கும்னா கண்டக்டர் கடத்தியினுடைய டைரக்ஷனை சொல்லும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து என்னது இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, தம்பு வந்து கண்டக்டருடைய டைரக்ஷன். அப்படி காமிச்சா மிடில் ஃபிங்கர் வந்து இன்டியூஸ்ட் கரண்ட்டினுடைய டைரக்ஷனை காண்பிக்கும். ஸோ ஒரு கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறோம், அப்போ கரண்ட் இன்டியூஸ் ஆகுது. இதுதான் வந்து ஃப்ளமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் சொல்கிறாங்க. மூணுமே ஒன்றுக்கொன்று பெர்பெண்டிகுலர். எதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு, கண்டக்டர், இன்டியூஸ்ட் கரண்ட். அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதை கரெக்டாக அந்தந்த ஃபிங்கருக்கு போடணும். தம்பு வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னால் டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் த கண்டக்டர். மிடில் ஃபிங்கர் வந்து இன்டியூஸ்ட் கரண்ட்டினுடைய டைரக்ஷன். ஸோ இதுதான் ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். அடுத்தது how is eddy current is produced, how do they flow in a conductor? சுழல் மின்னோட்டம் அப்படின்னா என்ன, அது எப்படி வந்து கண்டக்டரில் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா எடி கரண்ட் அப்படிங்கிறதான் ஃபோகால்ட் கரண்ட்னு சொல்கிறோம். இந்த ஃபார்ம் ஆஃப் அதாவது கண்டக்டர் வந்து ஒரு ஃபார்ம் அல்லது ஃபார்ம் ஆஃப் ஏ சீட் ஆர் ஏ பிளேட், ஒரு சீட்டு மாதிரி அல்லது ஒரு பிளேட் மாதிரி ஒரு கடத்தி எடுத்துட்டோம்னா இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்ட் when magnetic flux linked with its changes. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதுக்குள்ளே கொடுக்கும்போது இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகுது. இதுதான் வந்து ஃபாரடே லா அப்படி சொல்கிறோம். அந்த உருவாகக்கூடிய கரண்ட் வந்து சர்க்குலர் பாத்தில் போகுது, சுழற்சி முறையாக போகுது. அதுதான் வந்து எடி கரண்ட் ஆர் ஃபோகால்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கண்டக்டரை வந்து என்னென்ன வடிவத்தில் எடுத்துக்கிறோம், ஷீட் ஆர் பிளேட், அண்ட் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்ட் when magnetic flux linked with its changes. அப்போ அந்த இன்டியூஸ்டு கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது, அதுதான் வந்து சர்க்குலர் பாத்ஸ் ஆஃப் ஃப்ளோ ஆகுறத எடி கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மென்ஷன் த வேஸ் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் உருவாக்கும் வழிகள் என்னென்ன. இது பிக் லாங் கொஸ்டினில் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ என்னென்ன வந்து பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த ஃபார்முலா வச்சு சி ஈக்குவல் டு மைனஸ் dπ/dt அப்படின்னு வருது. அந்த பைக்கு பொதுவாக என்ன போடுறோம், என், அதாவது பை அந்த இதுக்கு பொதுவாக ஏ அப்படிங்கிறது வரும். ஸோ காஸ் தீட்டா அது வரும். பை ஈக்குவல் டு பி வெக்டர் டாட் ஏ வெக்டர்னு வரும். அந்த பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் எப்படி சொல்லுவோம், பிஏ காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். அப்போ சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் உருவாகும். சேஞ்சிங் த ஏரியா இன்டியூஸ்ட் இஎம்எஃப் உருவாகும். ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் அந்த காயிலினுடைய திசையை மாற்றுவதன் மூலமாக இன்டியூஸ்ட் இஎம்எஃப் உருவாக்கலாம். இதுதான் 6th கொஸ்டின். அடுத்தது 7th ஒன் வந்து என்னென்னா வாட் ஃபார் அன் இண்டக்டர் இஸ் யூஸ்ட், கிவ் சம் எக்ஸாம்பிள். இண்டக்டர் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்போ டு ஸ்டோர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன் தி ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை காந்தப்புல வடிவத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு சொன்னால் இந்த இண்டக்டர். ஸோ டு ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை த
ஃப்ளோ ஆஃப் அது வழியில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து நம்ம ஃப்ளோ பண்ணுறோம். அப்புறம் இட் இஸ் யூஸ்ட் இன் டர்ன்டு சர்க்கியூட், இண்டக்ஷன் மோட்டார்ஸ், சோக்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாத்துலேயும் இந்த இண்டக்டர் யூஸ் ஆகுது. இந்த இண்டக்டர் வந்து இண்டக்ஷன் மோட்டார்ஸு, சோக்குன்னு சொல்கிறது, டிரான்ஸ்ஃபார்மர், மின்மாற்றி, இதில் எல்லாத்துலேயுமே இந்த இண்டக்டர் தான் யூஸ் ஆகுது. ஹவு டு யூ மீன் பை செல்ஃப் இண்டக்ஷன்? செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொன்னால் சிங்கிள் காயில், த ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் இஸ் சேஞ்ச்டு. அதுலேயும் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது அண்ட் EMF இஸ் இன்டியூஸ்ட் இன் த சேம் காயில், அதே காயிலே இன்டியூஸ்ட் EMF உருவாகுது. திஸ் ஃபினாமினன் இஸ் நோன் அஸ் செல்ஃப் இண்டக்ஷன். தி EMF இன்டியூஸ்ட் இஸ் கால்ட் செல்ஃப் இன்டியூஸ்ட் EMF. அடுத்தது வாட் இஸ் மீன் பை மியூச்சுவல் இண்டக்ஷன்? மியூச்சுவல் இண்டக்ஷன்னா ரெண்டு காயில், ஒரு காயிலில் கரண்ட் போச்சுன்னா பக்கத்தில் உள்ள காயிலில் இன்டியூஸ்ட் EMF உருவாகுது. இதுதான் மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் ஏசி ஜெனரேட்டர்னுடைய பிரின்சிபல் என்ன, அதனுடைய தத்துவம், எந்த அமைப்பின் கீழே அது செயல்படுது? எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் தான் அதனுடைய தத்துவம். எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் என்னது? மின்காந்த தூண்டல். அப்போ தி ரிலேஷன் பிட்வீன் எ கண்டக்டர் அண்ட் எ மேக்னட்டிக் ஃபீல்ட் changes the magnetic flux linked with the conductor which in turn induces an EMF. அதுலேயும் என்ன தூண்டப்படுது? மின்காந்த தூண்டல். அதில் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸை மாற்றும் போது EMF வந்து உருவாகுது, இன்டியூஸ் அண்ட் EMF. இதுதான் திருப்பி இந்த லெசன் ஃபுல்லாகவே. அப்புறம் இன்டியூஸ் EMFோட மேக்னிடியூட் வந்து எது மாதிரி? ஃபேரடே லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அண்ட் இட்ஸ் டைரக்ஷன் வந்து ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் படி இருக்குது. மேக்னிடியூட் வந்து ஃபேரடே லா படியும், டைரக்ஷன் வந்து ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் படியும் இருக்குது. இதுதான் அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். அடுத்தது லிஸ்ட் அவுட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆர்மச்சூர் ரொட்டேட்டிங் ஃபீல்ட் சிஸ்டம் ஆஃப் ஏசி ஜெனரேட்டர். இப்போ இதையும் பார்ப்போம். லிஸ்ட் அவுட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆர்மச்சூர் ரொட்டேட்டிங் ஃபீல்ட் சிஸ்டம் ஆஃப் ஏசி ஜெனரேட்டர். அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆர்மச்சூர், இதனுடைய ரொட்டேட்டிங் ஃபீல்டு ஏசி ஜென்ரேட்டரில் அது பயன்படுத்தும் போது அதனுடைய அட்வான்டேஜ் என்ன? ஆர்மச்சூர் அப்படின்னாவே சுருளி அப்படின்னு அர்த்தம், சுருளி சுற்று. இப்போ நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம், ஸ்டேட்டர், ரோட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டேட்டர்லேருந்து எந்த ஒரு ப்ரஷ் காண்டாக்டும் இல்லாமல், ப்ரஷ் அப்படின்னா தூரிகைகள், அந்த ஸ்டேட்டர் மேலே ப்ரஷ் இருக்கும், அந்த ப்ரஷ்லேருந்து தான் அவுட்புட் கரண்ட் கிடைக்கும். ஆனால் இந்த ஸ்டேஷ்னரி ஆர்மச்சூர் யூஸ் பண்ணும்போது ட்ரான் டைரக்ட்லி ஃப்ரம் அந்த டெர்மினல்ஸ் வந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ணலாம்னா அவுட்புட் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது மாதிரி இன்சுலேஷன் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆர்மச்சூர் வைண்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லிப் ரிங்ஸ் வந்து ரொம்ப வந்து லெஸ்ட் ஸ்லிப் ரிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்லிப் ரிங் அப்படிங்கிறது நழுவு வளையம். இது அந்த PQRSனுடைய சேர்ந்து சுற்றக்கூடியது. அது ரொம்ப ரெடியூஸ்டு ஸ்லிப் ரிங்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரியான ஸ்டேஷ்னரி ஆர்மச்சூர் யூஸ் பண்ணும்போது. அதே மாதிரி ஸ்லைடிங் காண்டாக்ட்ஸ் ஆர் அந்த இது வந்து ரொம்ப அதனுடைய இது வந்து ஈஸியாக நழுவி வெளியே வரும் அவுட்புட்டை. அப்போ லோ வோல்டேஜ் DC சோர்ஸ்லையும் இது செயல்படும். அடுத்தது ஆர்மச்சூர் வைண்டிங்ஸ் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் மோர் ரிஜிட்லி டு ப்ரிவென்ட் டிஃபார்மேஷன். இது வந்து வெளியில் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்னால் ஏற்படக்கூடிய டிஃபார்மேஷன்லாம் தடுக்கும். இதுதான் வந்து ஸ்டேஷ்னரி ஆர்மச்சூர்ஸ் ரொட்டேட்டிங் ஃபீல்டு சிஸ்டம் ஆஃப் ஏசி ஜென்ரேட்டனுடைய அட்வான்டேஜ். அடுத்தது ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஸ்டெப் அப் அப்படின்னு சொன்னால் ரைசஸ் த அவுட்புட் வோல்டேஜ், வேரியஸ் ஸ்டெப் டவுன் ரெடியூசஸ் த அவுட்புட் வோல்டேஜ். இதுதான் வந்து அதனுடைய டிஃப்ரென்ஸ். அடுத்தது ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் அன் அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு இருக்கா. ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் அல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் டிஃபைன்ட் as the average of all values of current over positive half cycle or negative half cycle. இப்போ இந்த இதில் பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சைன் வேவில் பாசிட்டிவ் ஹாஃப் எடுத்துக்கலாம் அல்லது நெகட்டிவ் ஹாஃப் எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் 2 மார்க் அளவுக்கு இருந்தால் படித்தா போதும். ஏரியா ஆஃப் பாசிட்டிவ் ஹாஃப் ஆர் நெகட்டிவ் ஹாஃப் டிவைட் பை பேஸ் லென்த் ஆஃப் சைக்கிள் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஐ ஆவரேஜ். இதுதான் ஆவரேஜ் கரண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னா என்னென்னா சராசரி மதிப்பு. அது வந்து ஆல் வேல்யூஸ் ஆஃப் ஓவர் ஏ பாசிட்டிவ் ஹாஃப் ஆர் நெகட்டிவ் ஹாஃப்க்கு எடுக்கக்கூடிய ஒரு சராசரி கரண்ட் தான் என்னன்னு சொல்கிறோன்னா ஆவரேஜ் வேல்யூன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் அல்டர்னேட்டிங் கரண்ட்னா ஆர்எம்எஸ் அப்படின்னு சொன்னால் ரூட் மீன் ஸ்கொயர். இதை வந்து ஆஃப் அன் அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த மீன் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆல் கரண்ட் ஓவர் ஒன் சைக்கிள். இப்போ இந்த இதை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த ஈக்குவேஷனில் ஐஆர்எம்எஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஒன் சைக்கிள் ஆஃப் ஸ்கொயர்ட் வேவ் டிவைட் பை பேஸ் லென்த் ஆஃப் ஒன் சைக்கிள். இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இந்த சைன் வேவ் அதனுடைய ஸ்கொயர் தான் அதுக்கு மேலே உள்ளது, அதான் ஐ ஸ்கொயர்டு அப்படின்னு போடுறோம். இந்த ஐ ஸ்கொயர்டு அதனுடைய ஏரியா. அப்போ ஏரியா ஆஃப் ஒன் சைக்கிள் ஆஃப் ஸ்கொயர்டு வேவை அந்த பேஸ் லென்த்தோட வகுத்தோம்னா அதுதான் ஐஆர்எம்எஸ். இப்போ அதை தான் விளக்குறாங்க.
இந்த ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் ஆர் எஃபெக்டிவ் வேல்யூ, இந்த ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூன்னு சொல்லலாம், ஆர் எஃபெக்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அதுதான். இஸ் டிஃபைன்ட் as a ஸ்கொயர் ரூட் ஆஃப் த மீன் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆல் கரண்ட் ஓவர் ஒன் சைக்கிள். இதுதான் வந்து அந்த ஈக்குவேஷனில் பார்த்தது. அதே மாதிரி வாட் இஸ் ஃபேஸஸ் அப்படின்னு சொன்னால் கட்ட வெக்டர் அப்படின்னா என்ன? ஃபேஸர் அப்படின்னு சொன்னால் கட்ட வெக்டர். இப்போ சைனுசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜை குறிக்கக்கூடிய ஒரு வெக்டர் தான் இந்த ஃபேஸர்னு சொல்கிறது. இது வந்து எபவுட் த ஆர்ஜின் தொடக்க புள்ளியை பொறுத்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டியில் சுற்றும். சச் எ ரொட்டேட்டிங் வெக்டர் இஸ் கால்ட் எ ஃபேஸர், கட்ட வெக்டர் அப்படின்னு பேர். அடுத்தது வந்து என்னென்னா எலக்ட்ரிக் ரெசனன்ஸ் அப்படின்னா என்ன? ரெசனன்ஸ் அப்படின்னா ஒத்ததிர்வு அப்படின்னு பேர். இப்போ ஆர்எல்சி சர்க்கியூட்டில் அந்த சர்க்கியூட்டுக்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்கும். நம்ம கொடுக்குறது அப்ளைடு சோர்ஸுடைய ஃப்ரீக்வன்சி. ஸோ வென் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த அப்ளைடு ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய சோர்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆர்எல்சி சர்க்கியூட். ஆர்எல்சி சர்க்கியூட்னுடைய நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவல் ஆகும்போது அப்போ வந்து த சர்க்கியூட் ரியாக்ட்ஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ அங்கே வந்து சர்க்கியூட் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணும். அந்த சர்க்கியூட்டுக்கு பேர் தான் எலக்ட்ரிக்கல் ரெசனன்ஸ். இந்த சுற்றுக்கு பேர் ஒத்ததிர்வு அப்படின்னு பேர். இதுதான் வந்து எலக்ட்ரிக் ரெசனன்ஸ் அப்படின்னு பேர். அடுத்தது வாட் டு யூ மீன் பை ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி? இந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன? ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ஒமேகா ஆர்னு வச்சுக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி 1/√LC ஆஃப் த ஆர்எல்சி சர்க்கியூட். ஆர்எல்சி சர்க்கியூட்டினுடைய ஃப்ரீக்வன்சி 1/√LC. த கரண்ட் இன் த சர்க்கியூட் ரீச்சஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ கரண்ட் வந்து என்ன ஆகும்னா மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணும். தென் த சர்க்கியூட் இஸ் செட் டு பி இன் எலக்ட்ரிக்கல் ரெசனன்ஸ். அப்போ அந்த சர்க்கியூட்டை எலக்ட்ரிக்கல் ரெசனன்ஸ்னு சொல்கிறோம். ஃப்ரீக்வன்சியை வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறோம். அப்புறம் Q ஃபேக்டர் அப்படின்னா குவாலிட்டி ஃபேக்டர், தரக்காரணி அப்படின்னா என்ன? இப்போ இது வந்து LRC, இதுக்கு குறுக்க இருக்கக்கூடிய வோல்டேஜையும் அப்ளைடு வோல்டேஜையும் ரெண்டையும் டிவைட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் Q ஃபேக்டர் அப்படின்ற அர்த்தம். அடுத்தது வாட் இஸ் மீன் பை வாட்லெஸ் கரண்ட்? வாட்லெஸ் கரண்ட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா சுழித்திறன் மின்னோட்டம் அப்படின்னு பேர். இப்போ த அதர் காம்பனண்ட் IRMS sin pi which has a phase angle of pi/2 with the voltage is called reactive component. The power consumed is 0. அங்கே வந்து பவர் வந்து 0, so that it is known as வாட்லெஸ் கரண்ட். இந்த கரண்ட்டில் ரெண்டு கூறுகளாக பிரியுது. அதில் அந்த ஐஆர்எம்எஸ் sin pi அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இஸ் எ ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் pi/2 வித் வோல்டேஜோட ஃபேஸ் ஆங்கிள் pi/2 கோணத்தில் இருக்குது. எதுனா IRMS sin piங்கிறது அது வந்து ரியாக்டிவ் காம்பனண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து அந்த இடத்துல பவர் வந்து 0, அதனால் அது பேர் சுழித்திறன் மின்னோட்டம் அப்படின்னு பேர். அடுத்தது வந்து கிவ் எனி டெஃபினேஷன் ஆஃப் பவர் ஃபேக்டர். நம்ம அந்த பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஆவரேஜ் பவரில் பார்த்துருக்கோம். அதுக்கு வந்து காஸ் பை அப்படிங்கிறது தான் பவர் ஃபேக்டர், திறன் காரணி அப்படின்னு பேர். காஸ் பைக்கு எப்படி சொல்லலாம்? கொசைன் ஆஃப் த ஆங்கிள். இப்போ பவர் ஃபேக்டரை R/S அப்படின்னு சொல்லலாம், ரெசிஸ்டன்ஸ் பை இம்பிடன்ஸ் வகுக்கலாம். இப்போ பவர் ஃபேக்டரினுடைய அந்த ஈக்குவேஷன் 5 மார்க்கில் இருக்குது. அந்த பவர் ஃபேக்டர் VI cos pi / VI வகுத்தோம்னா VI cos pi இப்போ தான் ட்ரூ பவர்னு போடுறோம், VIங்கிறது அப்பேரண்ட் பவர். இது ரெண்டுக்கும் இடையே உள்ள ரேஷியோ தான் என்ன அப்படின்னு சொன்னால் பவர் ஃபேக்டர், திறன் காரணி அப்படின்னு பேர். அடுத்தது LC ஆசிலேட்டர் அப்படிங்கிறது அந்த 5 மார்க்கில் பார்த்த கொஸ்டின் மாதிரி தான். Lக்கும் Cக்கும் இடையில என்னென்ன எனர்ஜி மாறிட்டே இருக்குது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அப்புறம் அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கெப்பாசிட்டன்ஸ்லையும், இதில் வந்து இண்டக்டரில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் மேக்னெட்டிக் எனர்ஜியும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு எனர்ஜியும் தொடர்ந்து என்ன ஆகிட்டே இருக்குதுன்னு சொன்னால் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ உருவாகக்கூடிய ஜெனரேட் ஆகக்கூடிய அந்த வேவ்ஸு வந்து அதுக்கு பேர் தான் LC ஆசிலேஷன் அப்படின்னு பேர். இதுதான் 21 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்.